கரூர் அருகே சாலை அமைக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனையில் திமுக நிர்வாகியை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் வெள்ளியணை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவக்குமார் கைது செய்யப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்செல்வன் வழங்க கேட்கலாம். அருள்செல்வன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியில் சூர்யா நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த பகுதி மண் சாலையாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த பாதை மண் பாதையாகவே இருந்து வருகிறது. அந்த இடத்திற்கு காங்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணிகள் நேற்று காலை துவங்கிய நிலையில அந்த இடத்திற்கு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய லோகநாதன் என்பவர் தன்னுடைய பட்டா இடம் இந்த சாலையில் இருப்பதாகவும் அதுக்கு சாலை அமைக்கக்கூடாது என்று அந்த பகுதியில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு. அதே பகுதியில் வழங்கக்கூடிய பஞ்சாயத்து துணைத் தலைவர் சிவக்குமார் என்பவரும் அதே பகுதியில் வசித்து வருகிறாரு. இதுக்கிடையில பஞ்சாயத்து துணைத் தலைவருக்கும் அந்த பகுதியை சார்ந்த லோகநாதன் என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுறது. இந்த சாலை அமைப்பது தொடர்பான வாக்குவாதம் ஏற்படுகிறது. வாக்குவாதத்தின் போது சிவக்குமார் லோகநாதனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் லோகநாதன் வெள்ளியணை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிவக்குமார் இன்று அதிகாலை 5 மணி அளவில் வெள்ளியணை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது துணைத் தலைவர் அதிமுகவை சார்ந்தவர் என்பதால முன்விரோதம் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவருடைய மனைவி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க.